முதலமைச்சர் அன்னைக்கு முதல் நாள் சட்டமன்றத்தில் சொன்னது மாதிரி நான் ஒன்றும் ஓடி என்ன இப்போ ஓடி ஒளிஞ்சிருக்கீங்க, சட்டமன்றத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு என்ன, எதிர்கட்சியில் அங்கே இல்லாமல். அதனால தான் நான் வந்து சிபிசிஐடி விசாரணைங்கிறது கூட கண்துடை வாசலில் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சல் வீட்டில் ஒட்டியிருக்கு. அதனால அந்த போலீஸ் ஃபோர்ஸை உங்களை நீதிமன்றத்துக்கு இருக்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்கன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக அவங்க வந்து விதவையானதுக்கு காரணம் ஸ்டாலின், கருணாநிதி, ஸ்டாலின் குடும்பம், கருணாநிதி குடும்பம், இவங்க தான். ஆகவே முதலமைச்சர் அன்னைக்கு முதல் நாள் சட்டமன்றத்தில் சொன்னது மாதிரி நான் ஒன்றும் ஓடி என்ன இப்போ ஓடி ஒளிஞ்சிருக்கீங்க, சட்டமன்றத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கீங்க என்ன, எதிர்கட்சியில் அங்கே இல்லாமல் எல்லாரையும் வெளியேற்றி விட்டு நீங்கள் இப்போ ஒளிஞ்சுன்னு இருக்கிற இடம் சட்டமன்றம் அப்படி இருக்கு. ஆகவே ஒரு ஃப்ரீ அண்ட் ஃப்ராங்க் டிஸ்கஷன். காரணம் என்ன, இந்த அரசாங்கத்திற்கு இந்த பிரச்சனை வந்த ரைட் ஃப்ரம் தி வேர்டு கோ இதை மறைக்க வேண்டும் என்கின்ற தீய நோக்கம் இருந்திருப்பது வெளிப்படையாக தெரியும். காரணம் என்ன, கலெக்டரை முதல் 3 சாவு நடந்தப்ப ஒன்று வயோதிகத்தின் காரணமாக இறந்து போனார், இல்லை வலிப்பு வந்து இறந்து போனார், வயிற்று வலியில் இறந்து போனார், இப்படி தானே பேசினாங்க. அதனால தான் நான் வந்து சிபிசிஐடி விசாரணைங்கிறது கூட கண்துடைப்பு. சிபிசிஐடி எப்படி உண்மை சொல்லும், when the mind of the government is known already. அதனால் அது நியாயமானதாக இருக்க முடியாதனால தான் சிபிஐ விசாரணைக்கு உடனடியாக மாநில அரசு உத்தரவு. மடியில் கணம் இல்லைன்னா வழியில் எதுக்கு ஸ்டாலினுக்கு பயம்? அதனால் முதலமைச்சரோ அல்லது அமைச்சர் முத்துசாமி அவர்களோ சொல்லாமல் கலெக்டர் அந்த மாதிரி பேசி இருக்க மாட்டார். ஐ நோ தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஹவ் இட் பிஹேவ்ஸ். அதனால எப்போ கலெக்டரே இதை மறைப்பதற்கான ஒரு முறைகேடான செயலில் ஈடுபட்டாருங்கிறத அரசாங்கமே ஒப்புக்கொண்டு இருக்கு. அதனால இந்த விஷச்சாராய பிரச்சனையில அரசாங்கம் நேர்மையாக நடந்துக்கணும், விசாரணை வெளிப்படையாக இருக்கணும், உண்மை வெளியில் வரணும். காரணம் என்ன, போன வருஷம் 28 பேர் செத்து போனாங்க. அப்போ எத்தனை பேர் கைது பண்ணீங்க? அவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்காங்க? வெளில வந்திருக்காங்களா? அது மட்டும் இல்லை, இதுக்கு ரைடு நடக்குது. அந்த ரைடு நடக்கும் பொழுது ரைடுக்கு உள்ளே போனால் வாசலில் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சல் வீட்டில் ஒட்டியிருக்கு. இப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சறவனுக்கெல்லாம் விடியல் தரவர் வந்திருக்காரு அப்படி தானே அர்த்தம். ஆகவே இந்த அரசாங்கம் முழுமையாக இந்த விஷயத்தில் குற்றவாளி. ஆகவே எதிர்கட்சிகளுக்குள்ள செயல்படுறதுக்கும் அனுமதிக்கணும். ஏடிஎம்கே என்டிஏ பார்ட்டி இல்லை, ஆனால் இருந்தாலும் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது முறை இல்லை. சபாநாயகர் முறையாக நடந்துக்கணும். சட்டமன்றம் இன்னைக்கு வெளியில், அதாவது இந்த ஆஸ்ட்ரைச் லைக் பிஹேவியர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த நெருப்பு கோழி என்ன பண்ணுமா, மண்ணுக்குள்ளே தன்னோட மூக்கை மறைச்சிக்கிண்டு உலகமே இருந்து போயிருக்கு அப்படின்னு நினைக்குமா? அந்த மாதிரி நினைக்குது. இப்போ வெளியில் பேசதானே பேசுவாங்க. பிஜேபியோட ஆர்ப்பாட்டத்தை தடை பண்ணாங்க, கைது பண்ணாங்க, என் போன்றவர்களை ஒர்க்கரை சந்திக்கவே விடலை. அந்த மாதிரியாக நடந்து கொண்டாலும் வெளியில் வந்து சோஷியல் மீடியா இருக்குல்ல, மக்கள்கிட்ட விஷயத்தை கொண்டு போகிறோம். எதுக்கு அரசாங்கம் வந்து நெருப்பு கோழி மாதிரியாக செயல்படுது? காவல்துறை நீங்கள் பாருங்கள், இந்த தமிழ்நாடு காவல்துறை தயவு செஞ்சு நீங்கள் இது ஊடகத்தில் வரணுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். மிக மோசமான மாநில அரசாங்கத்தின் அடிமைகளாக காவல்துறை நடந்து கொண்டிருக்கு. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உங்களுக்கு கிளாரிங் எக்ஸாம்பிள் வந்து காவல்துறை பெண் போலீஸர் தப்பாக பேசுனது நிச்சயமாக குற்றம் தான். அன்றைக்கி நான் வந்து சவுக்கு சங்கர் மீது எடுத்த நடவடிக்கை சரி அப்படின்னு சொன்னேன். ஆனால் மாண்புமிகு நிதியமைச்சரை பற்றி இனியவன்கிற ஒருத்தன் நீர்த்திரைங்கிற யூடியூப் சேனலில் பேசினதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. டிஜிபி என்ன பண்ணிட்டு இருக்காரு? இஸ் he not behaving like a slave of this விஷச்சாராய அரசு? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? ஆகவே இந்த அரசாங்கம் இம்பார்ஷியலா, பொலிட்டிக்கலி நியூட்ரலா செயல்படலை, எஸ்பெஷலி தி போலீஸ் ஃபோர்ஸ். அதனால அந்த போலீஸ் ஃபோர்ஸ்
உங்களை நீதிமன்றத்துக்கு இருக்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்கன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு பிஜேபி சார்பா மாண்புமிகு நிதியமைச்சரை பற்றி கேவலமாக அவங்க பேசியிருக்காங்க. திமுக காரன்னா பேசுவானா, திக காரன்னா பேசுவானா? அதை அனுமதிப்பீங்களா? நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? why he is not arrested? நான் சொல்றேன், இப்ப சவுக்க சங்கர குண்டாஸ்ல போட்டிருக்காருல்ல டிஜிபி, அப்ப ஏன் மன போடல? ஆகவே இந்த அரசாங்கம் மிக மோசமாக ஆளுங்கட்சியின் கைக்கூலியா அடிமையா காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கு. அது வன்மையா கண்டிக்கிறது. கள்ளச்சாராய உயிர் இருந்தாங்க. இவங்களுக்கு அரசாங்கம் அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கறதா சொல்லி இது பண்ணுறாங்க. இதில் சமூக வலைதளங்களை நிறைய பேர் கிண்டல் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. இல்லை அது சரின்றீங்களா? கள்ளச்சாராய குடிச்சு இறந்துட்டு அவங்களுக்கு காசு சரிங்க அனுமதிக்கிறது முறை. அதாவது இப்போ இறந்து போன ஆளுக்கு கள்ளச்சாராயம் குடிச்சவருக்கா கொடுத்துருக்காங்க? இல்லை, அந்த நிர்கதியா போன குடும்பத்துக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் வைரல் ஆக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், தாய் தகப்பன் 2 பேரையும் இழந்து அவங்களுக்கு ஈமக்கிரியை செஞ்சு முடி இறக்கிட்டு ஒரு பையன் பேசாங்க. இந்த அரசாங்கம் சாராய கடையை ஒழிக்கணும். இது அது மாத்திரம் இல்லை, இப்போ தூத்துக்குடிக்கு எம்பியா இருக்காங்களே, அது கனிமொழின்னு இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்க 2016 தமிழகத்தில் இந்தியாவிலேயே, அது 2 வாட்டி சொல்றாங்க, இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டில். கழுத்தில் எழுதி போட்டுக்கிட்டோங்கிறேன் அவங்க எல்லாம். அது உண்மைதானே? ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஆங்கில நாளேட்டில் ஒரு சர்வே 495 பேர் விதவைகளை சர்வே எடுத்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த 495 பேரில் 188 பேர் சாராயம் குடித்ததால் கணவனை இழந்தோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆக அவங்க விதவையானது காரணம் ஸ்டாலின், கருணாநிதி, ஸ்டாலின் குடும்பம், கருணாநிதி குடும்பம், இவங்க தான். ஏன்னா 70ல் ப்ரொஹிபிஷனை லிஃப்ட் பண்ண குற்றவாளி யார்? தமிழனை முதல்ல குடிக்க வச்சு குடி கெடுத்தது கருணாநிதி. இது சரித்திர உண்மை. ஏன்னா அது வரைக்கும் திரு ராஜாஜி அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனதுலேருந்து டோட்டல் ப்ரொஹிபிஷன் தமிழ்நாட்டில் இருந்து சாராய கடையை திறந்து விட்டு தமிழனை குடிக்க வச்சு இந்த சாவுக்கெல்லாம் யார் காரணம்? வித்து எது? கருணாநிதி. இந்த சாவு அத்தனைக்கும் காரணம் அந்த பாவத்துக்கு அந்த குடும்பம் தான் பொறுப்புங்கிறேன். நீங்க தான் காரணம், கருணாநிதி தான் காரணம். தமிழ்நாட்டில் தமிழனை குடிக்க வச்சு தமிழ் குடியை கெடுத்தது கருணாநிதி. ஏன்னா இன்னைக்கு சாராயம் இல்லாமல் ஒரு மாநிலம் நடத்த முடியும்னு ரீசெண்டா பீகார்ல ப்ரொஹிபிஷன் கொண்டு இருக்காங்க. If Bihar can run the government, why not Tamil Nadu? அதனால முதலமைச்சர் பொறுப்புள்ள மனிதரா நடந்துக்கணும்னு நான் கேட்டேன். நீங்க பொறுப்புள்ள அரசியல்வாதி, சீஃப் மினிஸ்டர் அதெல்லாம் விட்டுடுங்க. ஃபர்ஸ்ட் லெட் ஹிம் லேர்ன் டு பிஹேவ் as a responsible citizen. முதல்ல ப்ரொஹிபிஷன் கொண்டு வரணும். அதாவது சென்ற தேர்தலை விட திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகள் 6% குறைஞ்சிருக்கா இல்லையா? அது நல்லா இருக்குன்னு அவங்க சொல்றாங்கன்னா நீங்களும் நல்லா இருக்குன்னு கம்பெட்டை அடிக்கலாம் அவங்களுக்கு டாக் ஷோவில். அது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. 2வது, பாரதிய ஜனதா கட்சியின் வாக்கு அதிகரிச்சிருக்கா இல்லையா? 11.2% வாக்குகள் பிஜேபி பெற்று இருக்கு. அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்பது தெளிவாக மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதனால என்ன, திரு விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி 9 ஓட்டு வாங்கினப்பவே 3rd ஆல்டர்னேட் வரதா எல்லாரும் பேசணும் இல்லையா? இப்போ அதை பேசணுங்கிறேன் நான். உங்கள் டிவி ஷோவில் டாக் ஷோவில் ஈவினிங் உட்காந்து இதை நடத்தும் பொழுது இந்த உண்மைகளை சொல்லணும். சும்மா அறிவாலயத்துக்கு பயந்துட்டே இருக்காதீங்கன்னு சொல்கிறேன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.